சிம்பிளாக க்யூட்டாக ஒரு ஃப்ராக் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மேலே உள்ள பாட்டை கட் பண்ணி காமிக்க போகிறேன். எந்த அளவுமே நான் வந்து சொல்லலை. நீங்கள் உங்கள் குட்டிஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவுகளை வந்து குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்கு, அதுக்கப்புறம் வந்து கைக்கு வந்து ஆம்ஹோல் வந்து குறிச்சிக்கிறேன். இது ரெண்டையுமே குறித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து பேக் சைடு கழுத்தையும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து குறிச்சிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேக் சைடு மட்டுமே கட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு கழுத்துக்கு வந்து அந்த துணியை தனியாக எடுத்துகிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரெண்டு துணியுமே பிரித்து எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃப்ரண்ட் சைடுக்கும் மார்க் பண்ணாததை வந்து பேக் சைடுக்கும் வச்சுக்கோங்க. இதில் இப்போ ஓப்பனுக்கு கொஞ்சமாக மார்க் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி விட்டுட்டு பேக் சைடு துணியை தனியாக வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட் துணியில் வந்து நம்ம கழுத்து கொஞ்சம் ஆழமாக வெட்டி விடணும். இவ்வளோ ஷார்ட்டாக இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு போடும்போது அடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் ஆழமாக வெட்டி விட்டுட்டு அடுத்ததாக வந்து இந்த துணியை நம்ம கிராஸாக வெட்ட போகிறோம். இதுதான் இதோட மாடலு. இதை மாதிரி சிம்பிள் கிராஸ் ஒரு வெட்டு தான் வெட்டுறோம். நம்ம வந்து நமக்கு நல்ல மாடல் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு துணியை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டு இதே அளவில் இன்னொரு சைடு வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ ரெண்டு துணியுமே வந்து நம்ம கிராஸாக வச்சோம்னா சூப்பரான ஒரு மாடல் கிடச்சிரும். இப்போ கீழே உள்ள துணிக்கு வந்து நம்ம அதே மாதிரி எடுத்துக்கிட்டு சுருக்கு வச்சு தைச்சிட்டு இதோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன டிசைன் கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஃப்ராக் ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.